ஜோசியரை பார்த்தாச்சா? என்ன சொன்னாரு? பார்த்தாச்சு. நல்ல நாள் குறிச்சிட்டீங்களா? குறிச்சாச்சு. அது ஏங்க இவ்வளவு சோகமா சொல்றீங்க? பின்ன ஜோசியரு 3 நாள் கழிச்சு தான் நல்ல நாள்னு சொல்லிட்டாரு. அதுக்கு என்னங்க? அதுக்கு என்னவா 3 நாளுங்க? ஏங்க 3 நாள் தானுங்க, கவலைப்படாதீங்க, டக்குன்னு போயிடும். அடப்போ நீங்க முன்னாடிலாம் நீங்க எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, அதனால நாள் போனதுல பெருசா தெரில. எதிர்பார்ப்பும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால்தான் 3 நாள் 3 யுகம் மறுத்துருது. அது மட்டும் இல்லைங்க, அப்பாவை நினச்சிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. அவர் பாவம் என்னென்னமோ நினச்சி கோட்டை கட்டுனுங்கிறாரு. அந்த மனுஷனை எப்படிங்க ஏமாத்துறது? அவரோட எதிர்பார்ப்பை நான் எப்படி சமாளிக்கிறதுனா எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குதுங்க. ஏங்க சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. இதுக்குதான் இன்னும் 3 நாள் இருக்குல்ல, அப்ப பாத்துக்கலாம். பாசால்ட்டா சொல்லிட்டீங்க. இப்போ மல்லிகாங்க, சொல்லுங்க மல்லிகா. வேதா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னன்னு சொல்லுங்க, கண்டிப்பா பண்றேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம், போன்ல எல்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் என் வீடு வரைக்கும் வர முடியுமா? சரி வரோம். என்ன விஷயம்? நீங்க நேர்ல வாங்களே, நான் சொல்றேன் ப்ளீஸ். இல்ல என்ன ஆச்சுன்னு? நீங்க வாங்க நம்ம நேர்ல பேசுவோம். ஹலோ, என்னவா? என்னன்னு தெரியலங்க, அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வர சொல்றாங்க. எதுங்க? ஏன்? ஏதோ பிரச்சனை போல இருக்கு, வாங்க பாத்துட்டு வந்துடலாம். இருங்க, அப்படிலாம் வர முடியாது. நீங்க போங்க, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். சரி, நான் ஹால்ல வெயிட் பண்றேன். வா நாகராஜ், வா. வந்துட்டீங்களா? வாங்க வேதா, வாங்க நாகராஜ். ஒரு நிமிஷம், உள்ள வாங்க. என்ன மல்லிகா, ரொம்ப அவசரமா வர சொன்னீங்க? இல்ல வேதா, இப்போ நீங்க பாக்குறீங்களா, அவங்க 2 பேருமே ஆக்சுவலா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். நானும் அவங்களுக்கு எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டேன். அவங்க என் பேச்ச கேட்கற மாதிரியே தெரியல. அவங்களுக்குள்ள சின்ன சண்டைகள் வந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனா இப்போ அந்த சின்ன சண்டை ரொம்ப பெருசாகி டிவோர்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. நான் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்துட்டேன், அவங்க 2 பேரும் கேட்கவே மாட்டேன்றாங்க. அவங்களுக்குள்ள இந்த வைஃப் அண்ட் ஹஸ்பண்டுக்கான இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே கம்மியா இருக்கு. அது மட்டும் எனக்கு புரியுது. ஆனா அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறது கூட ஒரு காரணமா இருக்கலாம். அதனாலதான் அவங்களுக்கு எப்படி பக்குவமா எடுத்து சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த டைம்ல தான் எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் நீங்களும் நாகராஜும் ஒத்துமையா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அனுசரணையோட வாழ்ற தம்பதிகள். உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. உங்களால கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும்னு எனக்கு தோணுது வேதா. நீங்க அவங்க கிட்ட பேசி கொஞ்சம் புரிய வைங்களேன் ப்ளீஸ். மல்லிகா, நான் எப்படி அவங்க கிட்ட பேசி புரிய வைக்க முடியும்? என்னதான் அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஐயோ, நான் அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். நீங்க போய் பேசுங்க, போங்க நாகராஜ், போங்க. போங்க வேதா ப்ளீஸ். உன் பேர் என்னம்மா? மும்தாஜ். பிரதர், உங்க பேரு? ஷாஜகான். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? இவர் எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்றாரு மேடம். அதான் எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை. வாய் திறந்தாலே பொய் பொய் பொய், பேசுறது அத்தனையும் பொய். அதனாலே இவர் என் மேல வச்சிருக்கிற அன்பும் பொய்யா இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு.
அவங்க சொல்றது உண்மையா? ஆமாங்க, அவ சொல்றது உண்மைதான். நான் அடிக்கடி போய் சொல்லுவேன், நான் ஒத்துக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் உண்மையை சொன்னேன்னா சில விஷயத்த அவளால புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் நான் போய் சொல்றேன். நீங்க சொல்றது எனக்கு புரியலங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேங்க. நான் ஒரு பிசினஸ்மேன். கார்ப்பரேட் உலகத்துல நான் வேலை பார்க்கறேன். பொதுவா எனக்கு ட்ரிங்க் சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. இவகிட்டயே நான் அப்படிதான் சொல்லி வச்சிருக்கேன். ஆனா நான் ஆபீஸ் மீட்டிங் ஃபங்க்ஷன் போகும்போது சபாநாகரத்துக்கு வேண்டி நான் சாப்பிட வேண்டியிருக்கும். ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னை கட்டாயப்படுத்துவாங்க. அதனால என்னால வேண்டான்னு சொல்ல முடியல. அப்படி நான் மறுத்தா அவங்களால நடக்க வேண்டிய காரியம் எனக்கு நடக்காது. அதனாலேயே நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட வேண்டியிருக்கு மேடம். மற்றபடி எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை மேடம். ட்ரிங்க்ஸ் மேலே எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்டும் கிடையாது. இது நான் சொன்னா இவ புரிஞ்சுக்க மாட்டான். அதனால இவகிட்ட சொல்லும் போது பொதுவாகவே நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன். பின்னாடி என்னைக்கோ ஒரு நாள் நான் குடிச்சிட்டு வரும்போது நான் போய் சொல்லிட்டேன்னு என் கூட சண்டை போடுவா. நான் எதுக்காக அப்படி பண்ணேன்னு யோசிக்கவே மாட்டா. நான் சொல்றதையும் அவன் புரிஞ்சுக்கவே மாட்டா. ஆனா நான் போய் சொல்றதை மட்டும் நல்லா புரிஞ்சுப்பா. அதை சொல்லியே பிரச்சனை பண்ணுவா. நான் எப்படி சொல்லி இவளுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் அவன் மேல வச்சிருக்க அன்பு பாசம் எல்லாமே உண்மைதாங்க. நான் அவன் மேல உயிரே வச்சிருக்கேன். இந்த சின்ன விஷயத்தினால என்ன நம்ப மாட்டா. நான் சொல்றது எல்லாமே பொய்ன்னு சந்தேகப்படுறா. என்னம்மா, அவர் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. அவர் நினைச்சிருந்தா நான் பொய்யே சொல்லலன்னு சாதிச்சிருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணல. நான் பொய் சொன்னேன்னு ஒத்துக்கிட்டு அதுக்கான காரணத்தையும் கிளியரா சொல்றாரே. எனக்கு என்னமோ நீதான் தேவையில்லாம சின்ன விஷயத்தை பெருசு பண்றியோன்னு தோணுது. ஐய, இவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நானும் என் தாத்தா காலத்துல இருந்து பார்த்துட்டு தான் வரேன். எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான். என் தாத்தா பாட்டி கிட்ட போய் சொன்னாரு, என் அப்பா எங்க அம்மா கிட்ட போய் சொன்னாரு. இப்போ இவரு ஏன் கிட்ட போய் சொல்றாரு. ஆனா என் அம்மாவும் பாட்டியும் உண்மையா தான் இருந்தாங்க. நானும் உண்மையா தான் இருக்கேன். என்ன வேணா சொல்லுங்க, பொம்பளைங்க கிட்ட இருக்கிற உண்மை ஆம்பளைங்க கிட்ட இல்ல. இவர் கூட எனக்கு செட் ஆகாதுங்க. என்னம்மா இப்படி சொல்ற? உனக்கு தெரிஞ்ச ஆம்பளைங்களை மட்டும் வச்சு பொதுவா எல்லா ஆம்பளைங்களையும் குறை சொல்லாதம்மா. சில நேர்மையான ஆம்பளைங்களும் இருக்காங்க. நீங்களும் இப்படி பொதுவாலாம் சொல்லாதீங்க. யாராவது ஒரு ஆம்பளையை காட்டி இவர நேர்மையானவரு, பொண்டாட்டி கிட்ட போய் சொல்ல மாட்டாரு, உண்மையா இருக்காருன்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்க. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான். ஏன் முடியாது? என்னால காட்ட முடியும். யாருங்க அவரு? வேற யாரும் இல்ல, என் ஹஸ்பண்ட் மிஸ்டர் நாகராஜ். இதோ இவர்தான். நீ சொன்னியே எல்லா ஆம்பளைங்களும் நேர்மையா இருக்க மாட்டாங்கன்னு. அது தப்பு. ஏன்னா என் ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது. அவர் என்கிட்ட நேர்மையா தான் இருக்காரு. இது வரைக்கும் என்னை ஏமாத்தணும்னு அவர் என்கிட்ட ஒரு சின்ன பொய் கூட சொன்னதில்லை. நான் கூட அவர்கிட்ட நிறைய விஷயங்களை மறைச்சிருக்கேன். இதையே நான் ஒரு காம்படிஷன்ல ஜெயிச்சேன். இவர்னால தான் ஜெயிச்சேன். ஆனா அந்த காம்படிஷன்ல செலக்ட் ஆனதை கூட 2 நாள் கழிச்சு தான் நான் இவர்கிட்ட சொன்னேன். அது கூட அவர் பெருசா எடுத்துக்காம நான் ஜெயிக்கிறதுக்காக பக்கபலமா இருந்தாரு. ஒரு விளையாட்டுக்காக சில விஷயங்களை என்கிட்ட மறைச்சிருக்கலாம். மற்றபடி எந்த ஒரு விஷயத்தையும் இவர் என்கிட்ட மறைச்சதே இல்லை. இவர் என்னை ஏமாத்தணும்னு நினைச்சதே இல்லை. அந்த அளவுக்கு என் ஹஸ்பண்ட் என்கிட்ட உண்மையா இருக்காரு. உங்களுக்கு அமைஞ்ச ஹஸ்பண்ட் அப்படி இருக்கலாங்க. ஆனா என் ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது. எனக்கு அவரை விட்டு பெரியறதா சரின்னு தோணுது. அதான் என் முடிவும் கூட. என்னம்மா, கல்யாணமாகி குடும்ப வாழ்க்கை பத்தியே நீ இன்னும் முழுசா புரிஞ்சுக்கல, அதுக்குள்ள பிரியணும்னு சொல்ற? ஷாஜகான் மும்தாஜ் காதல தான் இந்த உலகமே கொண்டாடுது.
அவங்க பேர்ல அமைஞ்ச ஜோடி நீங்க. நீங்க போய் பிரிஞ்சு வாழணும்னு சொல்றீங்க. இல்லங்க, எனக்கு இதான் சரின்னு தோணுது. சரிம்மா, நீ பிரியணும்னு சொல்ற. அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்றேன் கேளு. சொல்லுங்க. பிரிய போறேன்னு முடிவு பண்ணிட்டல, ஒரு மாசத்துக்கு எனக்காக அவர் கூட நீ சேர்ந்து வாழ. இந்த ஒரு மாசமும் அவர் சொல்றது உண்மையா பொய்யான்னு ஆராயாம, அவரை சந்தேகப்படாம, அவர் சொல்றதெல்லாம் உண்மைன்னு மட்டும் நம்பு. அப்படி நீ நம்ப ஆரம்பிக்கும் போது தேவையில்லாம பொய் சொல்றத அவர் குறைச்சுப்பாரு. உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும். அப்படியும் வரலன்னா சேர்ந்து வாழறதுக்கு நீங்க எடுத்த கடைசி முயற்சியா இது இருந்துட்டு போட்டோம். இத மட்டும் ஒரு மாசம் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அப்படி வரலனா அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. சரிங்க, நீங்க சொல்றத நான் பண்ணி பார்க்கறேன். எனக்காக இல்ல, உங்களுக்காக. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன், என் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு புரியும். ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். தினமும் குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி அடிக்கிறவன், அவ கூட சண்டை போடுறவன், அவன் கூடலாம் கூட வாழ்ந்துடலாம். அது ஒரு சுகமான வாழ்க்கை தான். ஆனா தினமும் பொய் பேசுறவன், பித்தலாட்டம் பண்றவன், இவன் கூடலாம் வாழவே முடியாது. அது ஒரு வேதனையான வாழ்க்கை. மல்லிகா மேடத்துக்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு நாங்க கிளம்பிடுறோம். ரொம்ப சந்தோஷம். என்ன ரெண்டு பேரையும் உட்கார சொன்னா இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. காஃபி, டீ. பரவாயில்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் வேதா. அவங்க ரெண்டு பேரும் இப்பவே பிரிஞ்சிருவோன்னு வந்தாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரையும் ஒரு மாசம் சேர்ந்து வாழ்ற மாதிரி பண்ணீங்க பாருங்க. யூ ஆர் ரியலி கிரேட். இதுல என்ன மல்லிகா இருக்கு? அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் சொல்லி புரிய வச்சிருக்கேன். சரி, நாங்க கிளம்புறோம். அப்படியா? எதுவுமே சாப்பிடாம போறீங்க? பரவாயில்ல, இன்னொரு நாள் வரும். சரி வேதா, தேங்க்யூ. போயிட்டு வாங்க. வாங்க நாகராஜ். நான் கூட உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரியப்படுத்த தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் கூடிய சீக்கிரம் சக்சஸ் ஆகும். இப்போ முகத்துல இருக்கிற சிரிப்பு அப்போ இருக்காது. அந்த முகத்தை நான் பார்க்கணும். கூடிய சீக்கிரம் பார்ப்பேன். அவர் என்கிட்ட நேர்மையா தான் இருக்காரு. இது வரைக்கும் என்னை ஏமாத்தணும்னு அவர் என்கிட்ட ஒரு சின்ன பொய் கூட சொன்னதில்லை. என்னங்க, அந்த பொண்ணு டக்குன்னு பொதுவா எல்லா ஆம்பளைங்களும் நேர்மை இல்லாதவங்க, உண்மையை சொல்ல மாட்டாங்க, போய் தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டா? நான் கூட நல்லா யோசிச்சு பார்த்தேங்க, நீங்க என்கிட்ட ஏதாவது பொய் சொன்னீங்களான்னு. அப்படி எதுவுமே நீங்க என்கிட்ட சொன்னதில்ல. ஏதோ அந்த கொலுசு விஷயத்துல தான் பொய் சொன்னீங்க. அது கூட எனக்காக விளையாட்டுத்தனமா பொய் சொன்னீங்க. அதை விட வேற ஏதாவது பொய் சொல்லியிருக்கீங்களா? சேச்சா, கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏங்க, நீங்க சொல்லுங்க, அவங்க பிரச்சனைக்கு நான் சொன்ன சொல்யூஷன் கரெக்டா? என்னங்க அமைதியா இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க.
வாடா உட்காரா. ஆ ஆ. என்ன பஞ்சு ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க போல, வீட்டு பக்கமே வர்றதில்ல. ஐயோ பிஸி எல்லாம் ஒண்ணும் இல்ல வேதாஜி. வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறப்ப ஏதாவது சின்ன சின்ன வேலை வந்துருது, அதனாலதான் வீட்டு பக்கமே வர முடியல. ஆமா, நாகராஜ் எங்க? ஆளையே காணோம். எங்க வேதாஜி? வெளியில போனவர் இன்னும் ஆளை காணோம். உங்களை தான் பார்க்க வந்திருப்பாரு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா என்கிட்ட கேக்குறீங்க? நாகராஜ் வீட்ல இல்லையா? இதுதான் சரியான நேரம். வேதாஜி கிட்ட நம்ம லவ் மேட்டரை ஓபன் பண்ணிட வேண்டியதான். என்ன கொஞ்சம் யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை வேதாஜி, நாகராஜ் என்ன பார்க்க வரலையே. சரி விடுங்க, உங்களை பார்க்க வரலன்னா வெளியில எங்கேயாவது போயிருப்பாரு, வந்துருவாரு. ம். நட்டு சொல்ல. டேய் நீ சொல்லு. இல்ல நீயே சொல்லு நட்டு. நான் எப்படி சொல்றது? உன் மேட்டர் நீ தான் சொல்லணும். உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ஐயோ பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை வேதாஜி. அது அப்புறம் எதுக்கு ரெண்டு பேரும் ஹஸ்கி வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கீங்க? அது வந்து வேதாஜி, உங்ககிட்ட ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் ஒன்றும் புரியல. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? பரவாயில்ல சொல்லுங்க. அது வந்து வேதாஜி, என்ன அது வந்து? அது எது 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 வந்து நீயே சொல்லிட. இதுக்கு மேல இவன் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். நீ நானே சொல்லிடுறேன். என்ன பிரச்சனை? அதாவது இவன் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா லவ் பண்றான். அதான் உங்க ஃப்ரெண்டு, உங்களுக்கு தான் தெரியும்ல. ஆமா, அதான் எல்லாருக்கும் தெரியுமே. அதுக்கு என்ன இப்போ? அதுல நீ, அதாவது நம்ம பஞ்சு வந்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போலான்னு இருக்கான். அதாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு இருக்கான். அந்த பொண்ணும் இவனை உயிருக்கு உயிரா விரும்புறா. இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அந்த பொண்ணு வீட்டில் பேசி கல்யாண விஷயமா ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு இவன் முடிவெடுத்திருக்கான். அதை உங்ககிட்ட சொல்லலாம் தான் இங்கே வந்தான். ஆனால் உங்களை பார்த்ததும் அப்படியே தயங்கி முழிக்கிறான். அப்படியே பஞ்சு, ஐயோ, நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுல தப்பே இல்லை பஞ்சு. நீங்களும் அவளும் லவ் பண்ணிட்டீங்க, உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். ஆனா நம்ம பொண்ணு வீட்டுல போய் பேசும்போது மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலை பார்க்கறாருன்னு விசாரிப்பாங்க. நாங்க என்ன பஞ்சு சொல்றது? கரெக்டா நீ. நானே இந்த விஷயமா இவன்கிட்ட பேசலாம் தான் இருந்தேன். டேய் பஞ்சு, இந்த காலத்தில் எல்லா பொண்ணுங்களும் லவ்வை ஒரு டைம் பாஸாக தான் பார்க்குறாங்க. ஸோ நீ அந்த பொண்ணுக்கிட்ட விசாரி, அவள் உண்மையாகவே உன்னை லவ் பண்ணுறாளா இல்லை டைம் பாஸ்க்காக தான் உன்னை லவ் பண்ணுறாளா என்னன்னு. டே டேய் நட்டு, என்னடா என் லவ்வை சேர்த்து வைப்பேன்னு உன்கிட்ட சொன்னா நீயே பிரிச்சு விட்டுருவ போல இருக்க. மஞ்சு என்னைய உண்மையாக தான் லவ் பண்றா. ஃபீல் பண்ணாதீங்க பஞ்சு. உங்க கல்யாண சம்பந்தமா நான் உங்ககிட்ட பேசுறேன். அவர்கிட்ட சொல்லி அவங்க வீட்டுல போய் பேசுறேன், ஓகேவா? ஐயோ வேதாஜி, நாகராஜ் கிட்டியா? வேற வேணையே வேணாம். இவனே இந்த பேச்சு பேசுறான், இதுல அவன்கிட்ட வேற பேசினேன்னு வைங்க, அவ்வளவுதான். இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணமே நடக்காது. அவன் சும்மாவே என்னைய போட்டு கலாச்சி தள்ளுவான். இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னு வைங்க, என்னைய வச்சு செய்வான். இங்க பாருங்க, இந்த விஷயத்த அவன்கிட்ட யாரும் எதுவும் சொல்ல வேணாம். நானே நேரம் பார்த்து அவன்கிட்ட பேசிக்கிறேன். ஆனா ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நான் மஞ்சுவை உண்மையா தான் நேசிக்கிறேன், உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். அது மட்டும் இல்ல, அவளே என்னை உயிருக்கு உயிரா தான் லவ் பண்றா. அவ சந்தோஷம்தான் என் சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க வேதாஜி, இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா அது அவ கூட தான். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க.